Hello friends, welcome to Arusuvai Amudhu. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான அண்ட் டிஃபரண்டான மில்க் பேடா அண்ட் சாக்லேட் பேடா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பேடா செய்யறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க செய்முறையை பார்த்துருவோம். நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கிறோம். இந்த பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா பாயில் பண்ணாத ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். எந்த கப்பில் பால் மெஷர் பண்ணோமோ அதே கப்லேயே சுகரும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்தோன்னா அது ஒரே கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகுது. இந்த கட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துக்கிறோம். இதே மாதிரி 3 பேட்சாக நம்ம பிரித்து சேர்த்துக்கிறோம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க. இந்த பால் பவுடர் நம்ம சேர்க்குறப்ப நடுவில் பால் இல்லைன்னா தண்ணி, நெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற பால், சர்க்கரை அண்ட் மில்க் பவுடர், நெய் எல்லாமே கலந்து ஒரே மிக்சராக மாறிடுச்சு. இதை 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதில் மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அதோட கலர் மாறிடும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பேடா செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா கரெக்டாக 20 நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் இந்த ஸ்வீட் நாம் சாப்பிட போக மீதம் இருந்ததுன்னா 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெளியவே வச்சோன்னா நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அது கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மிக்சர் பேனில் ஒட்டாமல் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அண்ட் இது நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மிக்ஸை நம்ம 2ஆக பிரித்து வச்சுக்கிறோம். ஒரு ஹாஃப் பால் பேடாக்காகவும் இன்னொரு ஹாஃப் சாக்லேட் பேடாக்காகவும் எடுத்து வச்சுக்கிறோம். பால் பேடாக்காக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃபில் வச்சுருக்கிறோம். செகண்ட் ஹாஃப் ரெடியாக இருக்குது. இதில் நாம் 1 ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறோம். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டவ் ஆஃபில் தான் வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோகோ பவுடரில் இருக்கிற கட்டி எல்லாமே ரிமூவ் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் 1 நிமிஷத்துலேயே டக்குன்னு அப்சார்ப் ஆயிரும். அண்ட் நம்ம பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட ஷைனிங்னஸும் நல்லாவே மாறிடும். இதில் நம்ம மில்க் பவுடர் அண்ட் கோகோ பவுடர் சேர்த்துருக்கறதுனால இதோட டேஸ்ட் பர்ஃபெக்டாக அப்படியே சாக்லேட் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சாக்லேட் மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்க் பேடாவோட மிக்ஸ் நல்லாவே ஆறிடுச்சு. நாம் 2 கையிலையும் ஃபர்ஸ்ட் நெய் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அடுத்ததாக லெமன் சைஸ் அளவு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறோம். அதை நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இது உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் எந்த கிராக்ஸும் இல்லாமல் சூப்பராக வரும். சென்டரில் சின்னதாக ஹோல் செஞ்சுட்டு அதில் நம்ம பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறோம். இதே மாதிரி எல்லா மிக்ஸையும் நாம் ரெடி பண்ணி வச்சிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அண்ட் எம்மியான மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்ததா சாக்லேட் பேடா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். சாக்லேட் மிக்ஸும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதே மாதிரியே சின்னதாக லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சு நடுவில் முந்திரி பருப்பு இல்லைன்னா பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் மில்க் பேடா அண்ட் சாக்லேட் பேடா ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு மில்க் ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக ஒரு சூப்பரான காம்பினேஷன் தான் இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுலேருந்து ஒரு மில்க் பேடா அண்ட் ஒரு சாக்லேட் பேடா எடுத்துக்கோங்க. இதை 2ஆக ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. மில்க் பேடா அண்ட் சாக்லேட் பேடாவோட 2 ஹாஃபையும் சேர்த்து ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறோம். அதில் சென்டரில் ப்ரெஸ் பண்ணி பிஸ்தா பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ்.
மில்க் ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அறுசுவை அமுதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends. Thank you, my dear friends.